வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு அடை தோசை வெங்காய தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு அடை தோசை செய்ய ஊற வைக்கிற பொருள்லாம் முதல்ல ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இது கூட தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு பொருளையும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிங்க, இல்லைன்னா அந்த அழுக்கு தண்ணியிலே ஊறிடும். அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 10 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுருங்க. வரமிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 2 மணி நேரம் இதை ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் மட்டும் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 4 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்துக்குங்க. 400 கிராம் மரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை உரித்து எடுத்துகிட்டு இதை போல் துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்ச மரவள்ளி கிழங்கை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. மரவள்ளி கிழங்கை அரைச்சது போல் அரிசி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. அரைச்ச அரிசி பருப்பை அரைச்சி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி பருப்பு கிழங்கோடைய குவான்டிட்டியை பொறுத்து உப்பு சேர்த்துக்குங்க. மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடை மெலிசாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போடாமல் கூட பிளெயினாக நீங்கள் அடை சுட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கிழங்கு சேர்த்துருக்கதால பிளெயினாக சுட்டால் கூட நல்லா தான் இருக்கும். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முன்னாடி மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கதால 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டவ்வில் தவா வச்சுங்க. தவா சூடானதும் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. தவா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அடை மாவை அடையாக சுட்டுக்குங்க. ஒரு சில பேருக்கு அடைனா மொத்தமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு மெலிசாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் அடையாக சுட்டுக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுங்க. 2 நிமிஷம் வெந்ததும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அடையோட ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்குங்க. அடையை திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. அடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது போல் பாக்கி இருக்க அடைமாவையும் தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அடையை வார்த்துக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடை மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா அடை ரெடி ஆகிடும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போடாமல் சுட்டு காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய் போடாமல் சுட்டிங்கன்னா அடை ரொம்ப மெலிசாகவும் வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான முறையில் செஞ்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு அடை தோசைக்கு வெங்காயம் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 5 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய தக்காளியை சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு நாட்டு தக்காளி இருந்து சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட நாட்டு தக்காளி இல்லை, அதனால் இந்த தக்காளி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு தக்காளி இருந்ததுன்னா நாட்டு தக்காளி சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னியை அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சட்னியை அரைச்சாச்சு. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆகிடும்.
இந்த வெங்காய தக்காளி சட்னி மரவள்ளி கிழங்கு அடை தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.